நேற்று டிவிக்கில் இருந்து 3வது வருஷம் வந்து அடி எடுத்து வச்சிருக்காங்க. அதனால ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சாங்க. அதில் விஜயனை வந்து கலந்துக்கிட்டாங்க. விஜயனை கூட ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை கூட வந்து நான் வந்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன், என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து விஜயனோட ஸ்பீச்சுன்னு பார்க்கும்போது எப்பவும் போல ஸ்கிரிப்ட் அப்படியே வந்து பேசிட்டு போயிட்டாங்க. மக்களுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னு எதுவுமே சொல்லலை. ஸ்கிரிப்ட் படி என்ன சொன்னாங்கன்னா, வீட்டு விட்டு வெளியே வா விஜய் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பீச் சொன்னாங்க. நேற்று நடந்தது வந்து டிவிகேல உள்ள மீட்டிங். 3 வருஷம் வந்து முடிச்சிருக்கோம். அதனால வந்து அதுக்கு செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு மீட்டிங். அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வீட்டு விட்டு வெளியே வாங்கன்னு யாருமே விமர்சனம் வைக்கல விஜயனே. என்ன மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ரோட்டில் இறங்கி வந்து குரல் கொடுக்கறது, போராடுறது, வந்து பேசணும் அப்படின்னு அந்த மாதிரி டைமில் வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. நேற்று வந்தது நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா 3 வருஷம் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு வந்து ஒரு விழா வச்சுருக்கீங்க. அதுக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் வராமல் புஷியானது ப்ரோ, ஆதவ் ப்ரோ அனுப்பிச்சு அந்த ஃபங்க்ஷனை நடத்தியிருந்தா இன்னும் நம்மளை வச்சு செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் படி வேறு என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சிஎம் அவர்களை வந்து நைட்டு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட விசில் தான் சொல்லுவார் அப்படின்னு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்களாம் வந்து நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனைனா ஒருத்தர் தலைமறைவாயிடுவான், ஒருத்தர் அங்கிட்டு இங்கிட்ட ஓடி போயிடுவான். உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்து அவங்க கூட இருக்கவங்க கூட உங்களுக்கு கூட நிற்க மாட்டாங்க. ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்காண்டி ஒரு ஆதரவாக வந்து ஒரு வீடியோ போடுவாங்க, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. இதான் வந்து நடக்குது. இந்த கரூர் பிரச்சனையில் இதான் நடந்துச்சு. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அவங்க கூட இருக்கவங்களே வந்து துண்டக்கான துணியக்கான ஓடிடுவாங்க. உங்கள் ரசிகர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அன்பில் ஒரு வீடியோ வந்து போடுவாங்க, அவங்களையும் தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. நம்ம கட்சி அந்த பசங்களையும் வந்து காப்பாற்றாது. அதனால் வந்து கொடுக்குற ஸ்கிரிப்டை கொஞ்சம் பார்த்து பேசுங்கண்ணே, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தம்பியை நான் சொல்கிறேன் அண்ணனுக்கு, மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு மட்டும் சொல்லுங்கண்ணே, ஓட்டு போட்டுருவாங்க. அவங்க தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நம்ம பேரை தான் சொல்லுவாங்கன்னு சொல்கிறது எனக்குலாம் வந்து கரெக்டாக தெரில. எனக்கு இதை பார்த்து வந்து மக்கள் வந்து நம்ம சிஎம்ஏ தூக்கத்தில் வந்து விஜயனுக்கு தான் ஓட்டு போடுவார் போல், அப்போ நம்மளும் போய் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னா இல்லை. நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, இதை தான் எல்லா மீட்டிங்லையும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் எல்லா மீட்டிங்லேயுமே வந்து ஸ்கிரிப்ட் அப்படியே படிச்சுட்டு போயிருங்க. ஒரு கதை குட்டி ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒன்று இருக்குது. நேற்றுக்கு சொன்ன குட்டி ஸ்டோரி வந்து தூக்கத்தில் வந்து எழுப்பி கேட்டாலும் அவர் விசில்னு சொல்லுவாருன்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. நேற்று ஒரு குட்டி ஸ்டோரி தான். மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க? என்னோட கேள்வி மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்களோட கேள்வி அதான். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே பிரச்சாரத்தில் வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. டிவிக்கே வாயே திறக்க மாட்டேங்காங்க. அதனால் வந்து மக்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக சொல்லுங்கண்ணே.